வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன செடின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இது சாலையோரத்தில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாய்க்கால் வரப்பு ஓரமாகவும் நீங்கள் பார்க்கலாம். அதிக செடி கொடிகள் இருக்கிற இடத்துலையும் இந்த ஒரு மூலிகையை பார்க்கலாம். இது காலத்தால் மறைக்கப்பட்ட ஒரு மூலிகை. ஆனால் இப்போயும் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மூலிகையுடைய பவுடர் இன்னமும் நாட்டு மருந்தில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இது எதுக்காக பயன்படுது, என்னென்ன பர்பஸுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். இந்த சிறுநீரகக்கல் அடைப்பு முதல் ஆண்மை குறைபாடு வரை இந்த மூலிகை பயன்படுது. ஸோ இந்த மூலிகையில் பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தடிமனான பதத்தை கொண்டு இருக்கும். இது எல்லாமே மனுஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை தான். இது தண்டு, அதனுடைய காய்கள், அதனுடைய பூக்கள். இதோடைய காய்கள் பார்த்திங்கன்னா செடி மேலே இருக்கும். அதோடைய கீழே பார்த்திங்கன்னா வரிசையாக உள்ள காய்களாக தான் இருக்கும். இந்த காய்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படியாப்பட்ட செடியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக பாதைகளில் எரிச்சல் அந்த இது போகிறதுக்கு இதோடைய இலைகளை அலசி ஒரு நைட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த சுத்தப்படுத்தின இலைகளை அதில் நீங்கள் கிள்ளி போட்டு வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் காலையில் எடுக்கும் போது ஒரு ஜெல் பதமாக அப்படியே ஒரு லிக்விடு பதமாக அப்படி இழுத்தா ஒரு ஜெல்லு மாதிரி வரக்கூடிய தன்மை உடையது. இதை சிறுநீரகக்கல், கிட்னியில் கல் இருக்கிறவங்க, பாதிப்புடையவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா, குடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 7 நாளில் அந்த கல்லோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பட்டு வெளியே வரும்ன்றது மருத்துவ ரீதியாக நம்புகிறாங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா இதோடைய விதைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காய்கள் இருக்கும். அந்த காய்கள்லாம் எடுத்து காய வச்சு பொடி செய்து அதையும் பொடி செய்து சாப்பிட்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் குழம்பு வச்சு வீட்டில் சமைப்பாங்க. அந்த முறை இப்போதைக்கு இல்லை. இப்போ அதோடைய வழிமுறைகள் எதுவும் இல்லாதனால அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் இப்போ இல்லை. அதே போல் இந்த யானை நெரிஞ்சல் முள்ளை வச்சு சில கஷாயங்களே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம கல் வெறியேற்றுறதையும் பார்க்கலாம். இதுக்கு ஏன் யானை நெரிஞ்சல்னு பேர் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அவ்வளோ பெரிய யானை நடந்து போகும்போது அது காலில் இந்த முள் பட்டுடுச்சுன்னா இதோட வலி அது தாங்க முடியாமல் அது ஒரே இடத்துல படுத்துரும். ஸோ யானைக்கே ஒரு என்ன சொல்கிறதுனா யானைக்கே ஒரு ஒரு இடைப்பாடு கொடுக்கக்கூடியதுனால தான் இது யானை நெரிஞ்சல்ன்றது இதோடைய பேர் வந்தது. இது ஒரு முக்கியமான மூலிகை. இதை பாருங்கள், பயன்படுத்துங்க. கல் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கல் இருக்கிறவங்க முக்கியமாக இதை பயன்படுத்துங்க. ஆண்மை குறைவு இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல மூலிகை, காலத்தால் அழிஞ்சு வர்ற மூலிகை. ஆனால் இன்னமும் நாட்டு மருந்து கடையில் யானை நெரிஞ்சல் பொடின்னா கொடுக்குறாங்க. சில கல்லுக்கு தேவையான மருந்துன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக அதில் சேர்த்து கொடுக்குறாங்க. இதை வாங்கி நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம கல்லுக்கு தீர்வு கிடைக்கும்.